அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகர பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்குங்க. இந்த நடை திறப்பின் போது பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடை திறக்கும் போது சில அதிசயமான நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மகர ஜோதி பற்றி இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் இன்னைக்கு நாம் வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர விளக்கு வழிபாட்டுக்காக மாலை, அதாவது நேற்று மாலை பார்த்தீங்க அப்படின்னா நடை திறக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகாலையே பார்த்தீங்க அப்படின்னா முதல் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. உச்ச நிகழ்வு மகர விளக்கு பூஜை பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெற போகிறது. இந்த மகர விளக்கு பூஜைக்காக பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 30ஆம் தேதியே சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடை திறக்கப்பட்டிருக்கு. நடை திறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கோவில் நடை சாத்தப்படும் போது ஒரு ஜோதி ஏற்றி வைப்பாங்க, ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அந்த விளக்கு நடை திறக்கும் போது வரைக்கும் அணையாமல் அப்படியே இருக்கணுங்க. அதே மாதிரி நடை திறக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கு அணையாமல் அப்படியே இருந்திருக்கு. கொஞ்சம் கூட அதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் ஏற்றும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த ஜோதி பிரகாசமாக அதே நிலையிலேயே நடை திறக்கும் போதும் காட்சி அளித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப சுவாமி சிலையின் மீது வேர்வை துளிகள் போல நீர் துளிகள் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போதே பக்தர்கள் பெரும் அளவில் பரவசம் அடைந்து ஐயப்ப சுவாமிக்கு கோஷமிட்டபடி சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்கு பிறகு கடந்த 26ஆம் தேதி நடை சாத்தப்பட்டது. இந்த 26ஆம் தேதி நடை சாத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கும் ஏற்றி வைக்கப்படும். அந்த விளக்கு ஏற்றி வைக்கப்படும் போது அது நடை திறக்கும் போது அந்த விளக்கு துளிர் விட்டு பிரகாசமாக எரிய வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அவ்வாறாக பிரகாசமாக எரிந்தால் அப்படிங்கிறது ஐயப்ப சுவாமியினுடைய பரிபூரண அருள் பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே அந்த ஜோதி பிரகாசமாக எரிவதோடு மட்டும் இல்லாமல் ஐயப்ப சுவாமியினுடைய சிலை மீது பார்த்தோம் அப்படின்னா வேர்வை துளிகளும் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த நடை சாத்த போது பக்தர்களுக்காக ஐயப்ப சுவாமி தியான நிலையில் வீற்றிருப்பார். பக்தர்களினுடைய நலனுக்காக அவர் தியானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்வதுண்டு. இது ஐதீகமாகவே இருக்கிறது. அந்த அளவுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த நடை சார்த்தும் போது தியான நிலையில் வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன் நடை திறக்கும் போது அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த வேர்வை துளிகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்காக தியானம் செய்தது போலவே காட்சியளித்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை பார்த்த பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப சுவாமிக்கு கோஷமிட்டபடி தரிசனத்தையும் மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சன்னிதானம் முழுவதும் சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி தான் மகர விளக்கு பூஜை நடைபெற போகிறது. இதற்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கு. தாந்திரிகள் கண்டரு ராஜுவரு பிரம்மதண்டி ராஜுவரு ஆகியோர் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோயில் நடைய திறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆழிகுண்டத்தில் ஜோதி ஏற்றியும் இருக்கார். தொடர்ந்து ஐயப்ப விக்கிரகத்தில் பூசப்பட்டிருந்த திருநீர் பிரசாதமாக அங்கிருந்த பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மாளிகைபுரம் மேல்சாந்தி வாசுதேவன் நம்பூதிரி கணபதி மற்றும் நாகராஜாவை வழிபட்டு மாளிகைபுரத்தம்மன் கோயிலை திறந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து தரிசனத்துக்காக பக்தர்கள் 18ஆம் படி வழியே
ஏற அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க. 3 நாட்களுக்கு பிறகு நடை திறக்கப்பட்டதால் பக்தர்கள் ஆர்வமுடன் தரிசனத்திற்கு வந்திருக்காங்க. சபரிமலை செயல் அலுவலர் முராரி பாபு, நிர்வாக அலுவலர் விஜு பீநாத் உள்பட பலரும் இந்த நிகழ்வின் போது இருந்திருக்காங்க. நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து தீபாராதனையும் நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை, அதாவது அடுத்த நாள் காலை 31ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நெய், சந்தன அபிஷேகம், தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தல மகாராஜா வழங்கிய திருவாபரணங்கள் ஜனவரி 14ஆம் தேதி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மகர பூஜை வழிபாடும் நடைபெறுமா. அன்று மாலை பொன்னம்பலம் மேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறுதுங்க. தொடர்ந்து 19ஆம் தேதி வரைக்கும் பக்தர்கள் அரசகுலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவாங்க. அதற்கு பிறகு 20ஆம் தேதி பந்தல மகாராஜாவின் வம்சாவளியினருக்கு மட்டும் சிறப்பு பூஜை தரிசன வழிபாடு நடைபெறுவது. அன்று பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் சபரிமலை கோயில் நடை சாத்தப்பட்டு 2025ஆவது ஆண்டுக்கான மகர பூஜை நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். மகர விளக்கு பூஜை பாதுகாப்பு பணிக்காக திருவனந்தபுரம் காவல் எஸ்பி மதுசூதனன் தலைமை பொறுப்பேற்றிருக்காரு. 10 டிஎஸ்பிகள், 33 ஆய்வாளர்கள், 96 சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 1437 பேர் இந்த குழுவில் இருக்காங்க. தற்போது பம்பாவில் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்கள் 7 இருந்து 10 அதிகரிக்கவும் பட்டிருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு கவுண்டர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டுச்சுங்க. இதையடுத்து 41 நாட்களுக்கு அப்புறமா டிசம்பர் 26ஆம் தேதி தான் மண்டல பூஜை நிறைவுற்று நடை அடைக்கப்பட்டுச்சு. இந்த மண்டல பூஜை காலத்தில் 33 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனமும் செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை மீண்டும் திறக்கப்பட்டது. முதல் நாளான நேற்று மாலை 5 மணி முதல் நடை அடைக்கப்பட்ட இரவு 11 மணி வரையிலான 6 மணி நேரத்தில் 55,315 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. அதில் உடனடி முன்பதிவு மூலமாக தரிசனம் செய்தவங்க 16,710 பேர். நடை திறந்த துவக்க நாளில் திரளான பக்தர்கள் குவிஞ்சதால் இரவு நடை அடைப்பதற்கு முன்பு அனைத்து பக்தர்களையும் தரிசனம் செய்ய அனுமதிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அதிகாலை 3 மணியில இருந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு தரிசன அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. 31ஆம் தேதி, அதாவது இன்று தரிசனத்திற்காக ஆன்லைன் மூலமாக 70,000 பக்தர்களும் ஸ்பாட் புக்கிங் மூலமாக 10,000 பக்தர்களும் முன்பதிவு செய்திருக்காங்களாம். அவர்கள் சபரிமலை வந்த வண்ணம் இருக்காங்க. இதனால் பக்தர்கள் கூட்டம் காலையில் இருந்தே அலைமோதி வந்துட்டுருக்கு. நடை திறக்கப்பட்ட அதிகாலை 3 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் 19,791 பேர் தரிசனம் செய்திருக்காங்க. அதில் 5,097 பேர் ஸ்பாட் புக்கிங் மூலமாக தரிசனத்தை முடிச்சிருக்காங்க. ஆங்கில புத்தாண்டு தினமான நாளைய தினம், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி சபரிமலையில் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைக்காக 80,000 பேருக்கான தரிசன முன்பதிவு முடிஞ்சிருக்கு. ஆனாலும் ஸ்பாட் புக்கிங் மூலமாக மேலும் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், நெரிசல் மற்றும் காத்திருப்பற்ற சுப தரிசனத்திற்கான நடவடிக்கைகளை திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு தீவிரப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மகர ஜோதி அப்படின்னு மகர விளக்கு பூஜை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதியே நடை திறக்கப்பட்டு 16ஆம் தேதி முதல் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டுகளுடன் சபரிமலைக்கு சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருந்தாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை முடிந்து தற்போது மகர விளக்கு பூஜை 2024 நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு சென்ற மாதம் நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்ட முதல் நாளே
பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை வந்து தரிசனம் செய்து வந்துட்டுருக்காங்க. உலக புகழ்பெற்ற இந்த கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கிலான பக்தர்கள் வருகை புரிந்துட்டு தான் இருக்காங்க. ஐயப்பனை தரிசிப்பதற்காகவே சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் அப்படின்னு ஒரு மண்டலம் எனும் 48 நாட்கள் விரதத்தை கடைபிடித்து இருமுடி கட்டி சபரிமலை சன்னிதானத்திற்கு வருவது அப்படிங்கிறது வழக்கம். மண்டல பூஜை முடிந்து மகர விளக்கு பூஜை சீசன் சபரிமலையில் நடந்து வந்துட்டுருக்கு.